வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் ஹேபிட்ஸ் டு ஷார்பன் அவர் இன்டெலிஜென்ஸ் என்ற தலைப்பில் ஷார்பன் அவர் இன்டலெக்ட் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சில பதிவுகளாகவே இது தொடர்புடைய செய்திகள் தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். என்ன ஹேபிட்ஸ் எல்லாம் முக்கியமானது, எதெல்லாம் தொடர்ந்து செய்யணும், எப்படி ஹேபிட்ஸ்ன்றதை நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால் சில பதிவில் பார்த்தோம். அகடமிக்கு ரிலேட்டடாக இருக்கிற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் படிக்க வேண்டிய எல்லாத்தையும் சிறப்பாக படித்து வி ஷுட் கம் அப் இன் லைஃப். ஆனால் ஹேபிட்ஸ், பேஷன் அப்படின்னு சிலதெல்லாம் வச்சுருக்கோம். அந்த பேஷனை நல்லபடியாக அந்த ஈடுபாடு இருக்கே, ஒரு ட்ராயிங் போடுறதுலையோ, பாட்டு பாடுறதோ, இல்லை டான்ஸ் போடுறதோ, இல்லை நாட்டியம் கற்றுக்கிறது, பரதநாட்டியம், பரத நிருத்தியம், அதுபோலெல்லாம் எது கற்றுக்கிட்டாலும் அது சைட் பை சைடு அகடமிக் பர்ஃபார்மன்ஸில் எந்த விதமான அகடமிக் லேர்னிங்கில் எந்த விதமான குறைபாடும் வராமல் இந்த ரைட் சைடில் சில வேலைகளை நம்ம கற்றுக்கிட்டே வந்தால் யூ ஆட் யுவர் இன்புட்ஸ் மேலே அதில் அடிஷன் இருந்துகிட்டே இருந்தால் ஓவர் த பீரியட் அதில் நம்மளுக்கு ஒரு சிறப்பான ஒரு தகுதி வரும். அந்த நேரத்தில் நம்ம முடிவெடுக்கலாம். அகடமிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற ப்ரொஃபஷனில் தொடர்ந்து இருக்கணுமா, இல்லை இந்த ஹேபிட்ஸ் அதாவது ஹாபியாக துவங்கினமே அதில் நம்மளோட ப்ரொஃபஷனை தொடர்ந்து நிற்கணுமா அப்படின்றத அன்றைக்கி தான் பார்க்க முடியும். பட் ஒரு ஹாபியை மட்டுமே ப்ரொஃபஷனாக வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ரொம்ப நேரத்தில் நம்ம என்ன பண்ண முடியும், இடையூறுகளை சந்திக்க வேண்டி வரும். ஏன்னா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அதில் வருமானம் கிடைக்கல. நம்மளுடைய டு ரன் த டே டு டே லைஃபோட ஷோ நடக்கிறதே, அந்த ஷோவை நடத்தி முடிக்கிறதுக்கு நம்மளுக்கு போதுமான அளவில் கையில் பணம் இல்லைன்னு சொன்னால் ரொம்ப அளவுக்கு நம்ம சிரமப்படுவோம். அதனால் ஹாபியாக இருக்குது, ஹேபிட்ஸாக வந்தது, அதை தொடர்ந்து நம்மக்கிட்ட நல்லபடியாக வளர்ந்துக்கிட்டே வருது அப்படின்னு சொன்னால் அதை அப்படியே அதே லெவலில் வச்சுக்கணும். இந்த அகடமிக் லெவலில் இருக்கிறதுல ஏதான ஒரு படிப்பில் சிறப்பாக படிச்சுட்டு அதுக்கு தொடர்புடைய ஒரு பணி, அந்த பணியை நிறைவை நம்ம செய்யறதுக்கு முயற்சி செய்யணும். இது தெரிஞ்சுக்கிட்ட சமாச்சாரம் தான். ஆனால் இந்த அடிப்படையில் நம்ம எப்படியெல்லாம் நம்மளோட ஹேபிட்ஸை வளர்த்துக்கணும், சிறப்பானதாக இருக்கணுமா, அதை என்னெல்லாம் நூவன்சஸ் இருக்குது அப்படிலாம் பார்த்து அந்த ஹேபிட்ஸ் நிச்சயமாக நம்மளோட இன்டலெக்டை சிறப்பு பண்ணிக்க முடியும். ஆனால் எந்த அளவில் எதெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்க போகிறோம், சிறப்பான அளவுக்கு பேசுகிறதுக்கா, சிறப்பான அளவுக்கு நடனம் ஆடுறதுக்கா அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ஹேபிட்ஸ், அதாவது ஹாபி லெவலில் அது வந்துடும். ரைட் ஹெமிஸ்பியருக்கு ரிலேட்டடாக இருக்கிற ஆக்டிவிட்டீஸை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் சிறப்பான அளவில் பண்ணும்போது அது ப்ரீஃப்ரண்டல் லோ ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் என்ஹான்ஸ் பண்ணுறதுனா முதல்ல பாடியில் என்டார்ஃபின் செக்ரேஷன்ஸை அதிகமாக்கும். இது சில பதிவுகளுக்கு முன்னாடியே பார்த்தோம். இதுக்கெல்லாம் கற்றுக்கிறதுக்கு இதெல்லாம் சிறப்புப்படுத்துறதுக்கு நம்மக்கிட்ட போதுமான அளவுக்கு இன்டெலிஜென்ஸ் அதாவது அறிவு இருக்கணும். அறிவுக்கு தகுந்த அறிவில் நுண்ணறிவை சிறப்புப்படுத்திக்கணும். அப்படின்னா அந்த இன்டெலிஜென்ஸ்ன்றது டிஸ்டிங்க்ட் இன்டலெக்ட் டைவர்சிஃபைடு இன்டலெக்ட்னு இருக்கும். டிஸ்டிங்க்ட் இன்டலெக்ட் என்ன, ஒருத்தருக்கு ஒரு ஃபோக்கஸில் பார்த்து ஒரு விதமான தன்னுடைய அறிவுத்திறனை வெளிக்காட்டி ஒரு சில செய்திகளை அவங்களால செய்ய முடியும். ஆனால் அது டிஸ்டிங்க்டாக இருக்கும்பொழுது, ஆனால் அதுவே டைவர்சிஃபைடாக இருக்கும்பொழுது, டைவர்சிஃபைடு இன்டெலிஜென்ஸ் அவங்களுக்கு இருக்குதுன்னு வைங்க, அது என்ன பண்ணுவாங்க, ஒருத்தரே மேலே சில விஷயங்களை செய்து காமிச்சு அதில் தன்னுடைய சிறப்புத்தன்மை, தன்னோட அறிவாற்றல், மதிநுட்பம் அது எல்லாத்தையும் வெளியில் காட்டுவாங்க. அதாவது அவங்களோட காக்னிட்டிவ் எபிலிட்டிஸில் இந்த 6 செக்டார் நம்ம அடிக்கடி சொல்லிட்டு வரோம். எண்ணம், சொல், செயல் 3, அப்புறம் அறிவுத்திறன், செயல்பாட்டுத்திறன், மதிநுட்பம், அறிவாற்றல். அதெல்லாம் மதிநுட்பம்னு வரும்பொழுது அதில் டாக்டைல் அதெல்லாம் கூட அவங்களால சிறப்பாக இருக்கும். இந்த 6 பகுதியும் 6 விதமான அறிவு கோட்பாடுகளுக்கு நம்ம சிறப்புப்படுத்துகிறோம்னு சொன்னால் சரளமாக அவங்களோட பேச முடியும். பேசுறதெல்லாம் அப்படியே நினைவில் வச்சுப்பாங்க. யாராவது ஒருத்தர் பேசினாக்கா அது காதில் ஒரு செய்தி விழுந்ததுன்னா அந்த செய்தி அப்படியே இருக்கும். அதனால் என்ன பண்ணணும்னு கேட்டால் இந்த சிறப்புத்தன்மையை வளர்த்துக்கின்ற பிறகு தான் தனக்கு இவ்வளோ சாமர்த்தியம் இருக்குதுன்னு சொல்ல முடியும், இவ்வளோ இன்டெலெக்ட் இருக்குது, இவ்வளோ எபிலிட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் செல்ஃப் இன் வேரியஸ் டைவர்சிஃபைடு வேஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமே தவிர அப்படி தான் ஒரு டேலண்ட் வரணும்னு முதல்ல அப்படி தயார் பண்ண முடியாது. யூ ஷுட் அக்குமுலேட் யுவர் நாலேஜ், தென் ஒன்லி யூ கேன் எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப் இன் டைவர்சிஃபைடு ஏரியாஸ் அப்படின்னு ஒன்று. இதில் இந்த பார்ட்டில், இந்த செக்மெண்ட்டில் நம்மளுக்கு சில நேரத்தில் ஒரு காலையில் எழுந்துக்கிறோம், ஸ்கூல் போகிறதுக்கு முன்னே சில வேலை, இல்லாட்டி போனால் கல்லூரி போகிறதுக்கு முன்னே வேலை. அப்படின்னா வெதர் வி ஆர் இந்த ஏஜ் குரூப் ஆஃப் 20+ இருக்கமா 25+ இருக்கமான்றதை பொறுத்து there are some informations, some we are seeing outside. சிலதெல்லாம் பார்த்து சில தெரிஞ்சுக்கிறோம்,
சிலதெல்லாம் நம்ம காது வரைக்கும் எட்டுறது, சில செய்திகள் நம்ம காது வரைக்கும் வருது, நம்ம அதை சில செய்திகளை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். சிலதெல்லாம் நம்ம இன்டராக்ட் பண்ணுறோம், போகிற வழியில் நம்ம வெஹிக்கிள்லேருந்து இறங்கி பார்க்க வேண்டியது, இல்லை எதான ஒரு சின்ன கேதரிங்ஸ் இருக்குது அதில் என்னன்னு பார்த்துட்டு போகிறோம் அப்படின்னு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம டு சம் லெவல் வி ஆர் இன்டராக்டிங், சம் வி ஆர் சீயிங், சம் வி ஆர் ஹியரிங், சம் வி ஆர் பர்சீவிங், சம் வி ஆர் ஓவர் லுக்கிங் அப்படின்னு சொன்னால் இந்த சம் என்ற வார்த்தைக்கு those activities related to vision, those activities related to audition, audible, then those reactions which are related to participate, physical அப்படின்னு சொன்னால் எதாக இருந்தாலும் அது எதுக்குமே நம்ம ரியாக்ட் பண்ண வேண்டாம். பி எ பாசிவ் ஸ்பெக்டேட்டர் டு தட். என்ன காதில் கேட்குறதோ அதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும், அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ரியாக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லை. இஃப் யூ வாண்ட் டு கூல் அண்ட் கம்போஸ், நம்மளுடைய வேலைகளை சிறப்பாக எந்த விதமான தடை இல்லாமல் தொடர்ந்து செய்துக்கிட்டு இருக்கணும். ஆஃப்டர் வி கெட் த மெச்சூரிட்டி அப்படின்னு சொன்னால், மெச்சூரிட்டின்ற மைண்டு நம்மளுக்கு வந்துட்ட பிறகு எந்த விஷயத்துக்கும் நம்ம ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. இருக்க வேண்டாம். ஏன்னு சொன்னால், எதுக்கும் ரியாக்ட் பண்ணாமல் வாட் இஸ் ஹேப்பனிங்கிற விஷயத்த ஒரு பேசிவ் ஸ்பெக்டேட்டராக இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தால் அதுவே போகிறோம். ஆனால் இப்போ பார்த்த விஷயத்துக்கெல்லாம் நம்ம ரியாக்ட் பண்ணுறதுன்னு ஆரம்பித்தவங்க, தட் லீட்ஸ் யூ டு லேண்ட் இன் டிப்ரெஷன். கேட்ட விஷயத்துக்கெல்லாம் நம்ம ரியாக்ட் பண்ணுறதுன்னு ஆரம்பித்தா தட் ஆல்சோ லேண்ட்ஸஸ் இன் டிப்ரெஷன். அப்படின்னு டிப்ரெஷன்னா என்ன? ஒரு விதமான எண்ண ஓட்டங்கள்லேருந்து வெளியில் வர தெரியல. நேகிங் தாட்ஸ் பாசிட்டிவாக இருந்தால் பரவாயில்ல, நேகிங் தாட் நெகட்டிவ். அப்போ என்ன ஆகும்? தொடர்ந்து நம்மளுக்கு நெகட்டிவ் தாட்ஸே வரும்பொழுது how to come out of it, how to eschew those actions, how to eschew those mindsetலேருந்து எப்படி வெளியில் வருதுன்னு தெரியலன்னா that corners you in a depressive mindset. அப்போ அதுலேருந்து சொன்னத்தையே திருப்பி சொல்லிட்டு இருப்போம், அதுலேருந்து வெளியில் வர தெரியாது. There are people, they want to hurt to others by their actions, by deed, by conversation. எல்லாத்துலேயும் அவங்க அடுத்தவங்களை என்ன பண்ணுவாங்க? துன்பப்படுத்துவாங்க. இதனால் என்ன ஆகும்னா, ஆல்மைட்டி ஆம்னிபர்சன்ட்டுக்கு பிடித்தமில்லாத ஒரு வேலையை நம்ம தொடர்ந்து செய்துட்ருக்கோம். அதாவது அசக்கியமான கான்வர்சேஷன், சகிக்க முடியாத ஒரு கான்வர்சேஷன், அசக்கியமான ஒரு கான்வர்சேஷன் போல் அசக்கியமான ஒரு ஆக்டிவிட்டீஸ், ஒரு நடை உடை பாவனை. இதை நம்ம என்ன பண்ணணும்? இதுலேருந்து தவிர்த்து வெளியில் வந்தால் தான் அதனால் அடுத்தவங்களுக்கும் இன்பம் பயக்கும், நமக்கும் இன்பம் பயக்கும். அடுத்தவங்களை சிரமப்படுத்துறதுனால வாட் இஸ் தட் வி ஆர் கெய்னிங்? அந்த ஒரு ஸ்புரிதமே இருக்காது. நம்ம சொல்கிற வார்த்தைகளால் அடுத்தவங்களுக்கு ரொம்ப இடைஞ்சல் இருக்குது அப்படின்றதே மனசில் வாங்காமல் தொடர்ந்து தே வில் ஸ்பீக் அந்த சேம் அந்த பிளாட்ஃபார்த்தில் அந்த பிளாட்டூலேயே நின்றுக்கிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த பிளாட்டூலேருந்து வெளியில் வரத்துக்கு அவங்களுக்கும் தெரியாது. திஸ் இஸ் ஆல்சோ செட்டான ஒரு டேக் என்ன பண்ணலாம்? டிப்ரெசிவ் மைண்ட் செட்னு இதுக்கு ஒரு டேகை நம்மளால் கொடுக்க முடியும் உளவியலாளர்களால். அதனால் இன்டலெக்டை ஷார்பன் பண்ணிக்கணும். என்ன சொன்னால், ஓப்பன் மைண்ட், லேர்ன்ஸ் எவ்ரி திங் விச் எவர் கம்ஸ் இன் யுவர் வே, டு நாட் ரியாக்ட் டு தி ஆக்டிவிட்டீஸ், பி அ பாசிவ் ஸ்பெக்டேட்டர் அப்படின்னு சொன்னால் நம்மளோட டைவர்சிஃபைடு இன்டெலிஜென்ஸு நாளும் மெருகேறி வளரும். ஃபோக்கஸ்ட் இன்டெலிஜென்ஸ் இன்னும் புத்தி கூர்மையாக வளர்க்கறதுக்கு உதவும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.